சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அருணோட வீட்ல விருந்து குடுத்துருக்காங்க இல்லையா எல்லாருக்கும். விருந்து முடிஞ்சுட்டு போகும்பொழுது சும்மா இல்லாம ட்ரெஸ் எல்லாம் வாங்கி குடுத்து விடுறாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம சத்யாவுக்கு அருண் அந்த இடத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஃபைனான்சியர் கிட்ட வேலை வாங்கி குடுக்குறாரு. அந்த ஃபைனான்சியர் வேற யாரும் இல்ல, நம்ம சிந்தாமணியோட வீட்டுக்காரர் தான். நம்ம மீனா கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமௌண்ட் வாங்கி திருப்பி குடுத்தாங்க இல்லையா? ஸோ அவர்கிட்ட தான் நம்ம அருண் வந்து வேலைக்கு சேர்த்து விடுறாரு. இப்ப நம்ம மீனா வந்து பாத்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலி நடத்துனதெல்லாம் நினைச்சு ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. மனசுக்குள்ள இங்க விஜயா எப்படி நடத்துனாங்க அப்படிங்கிறதையும் திங்க் பண்ணி பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, மீனாவோட ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த பக்கம் ரோகிணி இந்த ஸ்ருதியோட அம்மா குடுத்த வேலைய செய்யறதுக்காக நீத்துவோட ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா, ஆர்டர் குடுக்குற மாதிரி குடுத்து, அப்படியே நீத்து கிட்ட பேச்சு குடுக்குறாங்க. அப்ப அங்க வர்ற நம்ம ரவிய நீத்து தொட்டு தொட்டு பேசுறாங்க. அதையும் இங்க ஸ்ருதி கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்க எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ரவி மாதிரியான ஒரு ஆளு கிடைச்சா நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு எதுக்கு எடுத்தாலும் ரவி ரவின்னு ரவிய போட்டு புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம நீத்து. இது ஒண்ணு போதாதா இந்த ரோகிணி சாதாரணமாவே 2, 3ன்னு சொல்லும். இப்ப இவ்ளோ நடந்திருக்கு இல்லையா? உடனே வெளிய போய் போன போட்டு இந்த ஸ்ருதியோட அம்மா கிட்ட இவங்க நீத்து சொன்னதோட 4 மடங்கு எக்ஸ்ட்ரா ஏத்தி சொல்லி உங்க பொண்ண ஜாக்கிரதையா இருந்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடுறாங்க. ஸோ இங்க ஸ்ருதியோட அம்மா அச்சோ போச்சே ஆச்சேன்னு இங்க தலையில அடிச்சுக்கிட்டு சுத்தி இருக்கு. ஸோ என்ன பிரச்சனைய கொண்டு வர போகுது அப்படிங்கிறது தெரியல. விருந்துக்கு போன நம்ம சீதா இப்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க. நடந்ததை எல்லாமே சீதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, அங்க எங்க ஃபேமிலிய அவங்க எப்படி கவனிச்சுக்கிட்டாங்க தெரியுமா? மரியாதைலாம் குடுத்தாங்க. எங்க அம்மாவ உட்கார வச்சு சாப்பாடுலாம் போட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஆமால்ல, அந்த மரியாதைலாம் இங்க உங்க அம்மாவுக்கு கிடைக்காது. என்னால என்ன பண்ண முடியும்? அப்படின்னு நம்ம முத்துவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மறுநாள் காலையில காஃபி வழக்கம் போல நம்ம சீதா போட்டிருக்காங்க. எல்லாருமே காஃபி குடிச்சிட்டு இருக்கும்பொழுது, "இந்த விஜய் எனக்கு காஃபிலாம் வேணாம். போய் டீ போட்டுக்கிட்டு வா" அப்படின்னு சொல்ல, நம்ம முத்து இருந்துகிட்டு, "அப்படின்னா நீ முன்னாடியே சொல்லியிருக்கணும். அவ என்ன வேலைக்காரியா? நீ ஆர்டர் போட்ட உடனே செய்யறதுக்கு" அப்படின்னு சொல்றாங்க. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிடுச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.